வர வர நம்ம சென்னை கிளைமேட் ஊட்டிக்கே டஃப் கொடுக்கும் போல் இருக்கு. காலையில நல்லா சில்லுன்னு ஜிகு ஜிகுன்னு இருக்கு. கிளைமேட்டின் காரணத்தினால சொட்டரையும் கொடையும் தூக்கிட்டு கார்டியோக்கு கிளம்பிட்டேன். வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணும் போது இருந்த கிளைமேட் முடிக்கிறதுக்குள்ள இப்படி வந்துருச்சு. இன்னையிலேருந்து அடுத்த 2 நாளுக்கு நம்ம கேலரிஸ் இன்னும் கம்மி. ஸோ மீலை சாப்பிட்டுட்டு அடுத்த மீலுக்கு புதுசா ஒரு ட்ரை பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். இன்னைக்கு ஏதாவது ஒரு சங்கடம் இருக்கணும்னு இருந்திருக்கு போல. கீழே போய் வண்டி எடுக்க போனா யாரோ சீட்டில் கோடை போட்டு வச்சிருக்கானுங்க. கார்பு கம்மியா இருக்கும்போது ஆல்ரெடியே நம்ம பாடி டயர்டா இருக்கு. ஏதோ கொஞ்சம் மைண்ட் செட்டை நல்லா வச்சுட்டு ஒர்க் அவுட் பண்ண போலான்னு பார்த்தா மைண்டி இந்த மாதிரி பண்ணி டயர்ட் ஆக்கிடுறானுங்க. அப்புறம் இந்த போராட்டத்துக்கு இடையில புல்லு ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு கார்டியோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு மழைன்னு சொன்னாங்க, ஆனால் வெயில் நல்லா அடிச்சுக்கிட்டு இருந்தது. நம்ம எப்படி ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணலான்னு இன்னைக்கு ஆஃபீஸ் லீவ் போட்டோமோ அதே மாதிரி மழையும் லீவ் போட்டுருச்சுன்னு நினச்சேன். ஆனால் கார்டியோ முடிக்கிறதுக்குள்ள மழை பாலிமர் நியூஸை பார்த்துருக்கும் போல. பழைய நியூஸை திருப்பி பார்த்து மழையே காண்டாகி விட்டு பொழக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் வேற பதறிக்கிட்டே இருந்தேன். அடுத்த மீல் வேற பேக் பண்ணி எடுத்துட்டு வரல. அதுக்குள்ள மழை நின்றுனோன்னு கரெக்டாக கார்டியோ முடிக்கவும் மழை நிற்கவும் கரெக்டாக இருந்தது. உடனே கிளம்பி ரூமுக்கு வந்துட்டேன். ஃப்ரிட்ஜில் ஒரு மீலை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தேன்னு சொன்னல, அதுதான் இது. இது ஒரு ஓட் மீல், ஆனால் ஓட்ஸ் கிடையாது. என்ன ரங்கா நியாயமா? இது அந்த மாரி தான். இன்னைக்கு கார்பை கம்மி பண்ணுறதுக்காக இதில் இருக்க ஓட்ஸை தூக்கியாச்சு. இதில் வெறும் வாழைப்பழம், வே ப்ரோட்டீனு, கொஞ்சமாக காஃபி பவுடர், சினமணியும் போட்டு ஒரு நிமிஷம் பாயில் பண்ணிவிட்டு அப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போயிட்டேன். ஸோ புதுசாக ட்ரை பண்ணி பார்ப்போம்னு நினச்சேன். செம்மையாக இருந்தது, ஐஸ்கிரீம் மாதிரி. அப்புறம் மழை நிற்கும் போதெல்லாம் அப்பப்போ நடந்து ஸ்டெப்ஸை கவர் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த மீலை சாப்பிட்டுட்டு இன்னைக்கு நாளையும் முடிச்சுக்கிட்டேன்.